Hi guys, welcome to Mupare Training Academy. So guys வந்து பாத்தீங்கன்னா SI இன்டர்வியூ SI physical ரிசல்ட்லாம் வெளியிட்டாங்க. பெட் ரிசல்ட் வந்து அதுல எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்திருப்பீங்க. சோ நிறைய பேருக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கும். அதுல என்னன்னா மார்க்ஸ்லாம் பார்த்து வெச்சுக்கோங்க. உங்களுடைய மார்க்ஸ்லாம் இப்ப தெரிஞ்சிச்சுனா இன்டர்வியூல நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நீங்க தான் உருவாக்கிக்கணும். பிகாஸ் வந்து உங்களுடைய மார்க் இப்ப 80.5 வந்து எங்க முப்படை பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய மாணவர் கூட எடுத்திருக்காரு. தட் மீன்ஸ் ஸ்டேட் செகண்ட்ல வராரு. ஸோ இப்போ அவர் வந்து நினைச்சு அவர் வந்து இப்போ எடுத்தாலும் ஒரு 4 மார்க்ஸ் எடுத்தாலும் மேபி இஸ் சேஃப் ஜோன். பட் நம்ம அவருக்கு நல்லா ட்ரைன் அப் பண்ணி ஒரு 8 to 9 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி பண்ணாதான் நல்ல மார்க்கோட நல்ல ஒரு போஸ்டிங்கோட அவர் வந்து ஒரு செலெக்ஷன்ல வருவாரு. ஸோ லாஸ்டா மெரிட் லிஸ்ட்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ மார்க் நீ பார்த்துட்ட, அந்த மார்க் பிளஸ் எவ்வளவு மார்க் எடுக்கணும் இன்டர்வியூல அப்படின்றது நீ தான் இப்போ டிசைட் பண்ணணும். இந்த மார்க் எடுத்தாதான் எனக்கு அந்த வேலையே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீ டிசைட் பண்ணி வச்சா மட்டும்தான் டெஃபினட்டா உன்னால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த இன்டர்வியூ ப்ராசஸை கடந்து அந்த யூனிஃபார்ம் எடுத்து உன்னுடைய தோல்ல போட முடியும். ஸோ இங்க நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா கவனிச்சுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 132 கொஸ்டின் கிட்டத்தட்ட எஸ்ஐனுடைய சாம்பிள் கொஸ்டின், இன்டர்வியூ சாம்பிள் கொஸ்டின் 2023 நேர்காணலுக்கான சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபா கொடுக்க போறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரிசல்ட்லாம் வந்தோடனே நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் தரேன், அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பத்தி, அதாவது ரீசன்ட் நியூஸஸ், அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் வந்தாங்க, யார் யாரெல்லாம் போனாங்க, ஒரு சில விஷயங்கள், அதாவது இன்டர்வியூ பேனல்ல இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு மாவட்டத்துல இருந்து வந்தேன்னு சொன்னா அந்த மாவட்டத்தை தொடர்பு பற்றி எப்படி கேள்வி கேட்கலான்றத பத்தி ஒரு ரேண்டம் பேசிஸ்ல வந்து நாங்க ஒரு 132 கொஸ்டின்ஸ் வந்து டைப் பண்ணிருக்கேன். ஸோ இந்த 132 கொஸ்டின்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து பிடிஎஃப் அட்டாச் பண்றேன். இதுல உனக்கு தகுதியான கேள்விகள் என்னன்றதை நீ சூஸ் பண்ணி 132 கேள்விக்குமே ஆன்சர்ஸை ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலையின் கிரிவல பாதையின் நீளம் என்னன்னு ஒரு கொஸ்டின் வச்சிருப்பேன். அது ஆக்சுவலா திருவண்ணாமலைக்காரங்க போகும்போது அவங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, மற்ற மாவட்டக்காரங்களுக்கு தேவைப்படாது. அப்ப அதை வந்து நீ ஒமிட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி எதனா டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும்போது உன்னுடைய டிஸ்ட்ரிக்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீ அதை ஒமிட் பண்ணிட்டு மிச்ச கேள்விகளுக்கு வந்து என்ன ஆகுங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதற்கெல்லாம் ஆன்சர் வந்து எல்லாராலையுமே சொல்ல முடியும். ஆனா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு சொல்றது யாரு, இதுதான் நம்ம கேள்வி. அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு சொல்றதுக்கு உனக்கு எல்லாமே திராணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணுவீங்க. ஸோ ஈஸியா பண்ணலாங்க, ஒன்றும் இல்லை. நம்மளால முடியாதது வேற யாராலையுமே முடியாது. ஸோ அதனால தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி இந்த மெட்டீரியலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். மேலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு ஃபார்ம் வச்சிருப்பேன், கூகுள் ஃபார்ம் வச்சிருப்பேன். ஸோ அந்த கூகுள் ஃபார்மை வந்து நீங்க ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முப்படை பயிற்சி மையத்தின் சார்பில் எப்போ இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்றது மூலமா தெரிஞ்சிடும். ஸோ நீங்க அதை ஃபில் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வந்து வில் இன்ஃபார்ம் லேட்டர். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்ணி உங்களுக்கு இந்த தேதியில் இன்டர்வியூ நடக்குதுன்ற இன்ஃபார்ம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ நடக்கும்பொழுது நாங்க வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாகவும் யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ நீங்க அப்பயுமே பார்த்துட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம், இங்க நடக்கக்கூடிய மாக் இன்டர்வியூல நீங்க டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய ஃபியர் எல்லாம் போக்கிட்டு தாராளமா நீங்க உங்களுடைய இன்டர்வியூ போயிட்டு தைரியமா அட்டனும் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே ரெடியா இருங்க. ஸோ இன்டர்வியூ வந்து A to Z எப்படி நடக்க போகுதுன்றத பத்தின ஒரு வீடியோவும் நான் போடுறேன். அந்த A to Z எப்படி நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எங்க அகாடமி சார்பில் நாங்க நடத்துற இன்டர்வியூக்குமே வந்து டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஸோ அதை பத்தின ஒரு அவேர்னஸை எடுத்துக்கிட்டு போங்க. அப்பதான் அந்த இன்டர்வியூல 10 மார்க் தான். ஆனால் அந்த 10 மார்க் உன்னுடைய லைஃபை புரட்டி கூட போடலாம் வாழ்க்கையில. அதனால மறந்துடாம அந்த இன்டர்வியூவையும் நல்லா பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ 2 தடையை தாண்டி 3வது தடையை கிட்ட வந்து நின்றுக்கிறேன். இந்த 3வது தடையை வெற்றிகரமாக தாண்டிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப், அந்த யூனிஃபார்மை உன் தோல்ல ஏறுறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள், நாம் தொடர்ந்து பயணிப்போம். மறக்காம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க, நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.